ராமாயண தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அடியேன் கலந்து கொண்டு 3வது நாளாக விரிவுரையாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகின்ற பூஜா சங்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பிலே இருக்கிற அனைத்து பெரியோர்களையும் வணங்கி, வருகை தந்திருக்கிற பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். தசரத குமாரனாக தோன்றிய ராமன் விஸ்வாமித்திர மகரிஷி அழைப்பின் பேரில் யாக சம்ரட்சணத்துக்காக சென்று தாடகையை வதம் செய்து அகலிகைக்கு சாப விமோசனம் வழங்கி மிதிலிமா நகரத்துக்குள்ளே வந்து ஜனகனுடைய புத்திரியாகிய சீதா பிராட்டியாருடைய திருக்கரங்களை பற்றுகிறார் என்பது வரையில் நேற்று வரலாற்றை நிறைவு செய்தோம். நிறைவாக சீதையினுடைய திருமண காட்சிகளை சொல்லுகிற போது நாள் நன்மை கருதி நேற்று அந்த கதைப்பகுதியை நிறைவு செய்தாலும் அந்த கதைப்பகுதியில் ஒரு சில கம்பனுடைய கவிதைகளுடைய அழகு அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் போயிற்று என்பதற்காக அவற்றை இன்று கொஞ்சம் ஆரம்பத்தில் சிந்தித்து பிறகு மீண்டும் நம்முடைய கதைப்பகுதியை தொடரலாம் என்று கருதுகிறேன். சீதா பிராட்டியாருக்கும் ராமனுக்கும் கண்ணொடு கண்ணினை கவ்விய காட்சியினையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்திய அழகினையும் கவி சக்கரவர்த்தி கம்பன் வர்ணித்தார். 2 உடலுக்கு உயிர் ஒன்று ஆயினார் என்று எழுதினார். வெளிப்படையாக பார்க்கிற போதுதான் கணவன் மனைவி என்கிறவர்கள் 2 உடல், ஆனால் ஒரே உயிராக வாழ வேண்டும் என்ற கருத்துக்கு ஏற்றாற் போல 2 உடற்கு உயிர் ஒன்று ஆகினார். ஒரே உயிரை போல அவர்களுடைய அனுபவம் மாறிவிட்டது. இப்படி பல்வேறு சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொன்ன நம்முடைய கவி சக்கரவர்த்தி ஜனகனுடைய அரண்மனைக்குள்ளே ராமன் வருகிற போது அவர்களை ஜனகனுடைய விழிகள் மொய்த்து அவர்கள் மீது தனிப்பட்ட பாசத்தை பொழிந்த காட்சியினை இருந்த குல குமரர் தம்மை முகந்து அழகு பருக நோக்கி என்று எழுதினார். இரு கண்ணால் இரு கண்ணால். இப்ப 2 கண்ணாலும் ஜனக மகாராஜா ராமனை பார்த்தான் என்று கம்பன் எழுதுகிறார். ஒரு சின்ன சந்தேகம், 2 கண்ணாலையும் பார்க்காம 1.5 கண்ணாலையா பார்ப்பார்? யாராவது ஒருத்தர் வந்த உடனே 2 கண்ணாலையும் தான் பார்க்க முடியுமே ஒழிய 1.5 கண்ணால அரைக்கண்ணாலாம் பார்த்தா ஏதோ கோளாறுன்னு தானே அர்த்தம். இது கம்பனுக்கு தெரியாதா? இருந்த குல குமரர் தம்மை இரு கண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி. இரு கண்ணின்னு எழுதி வச்சிருக்கிறானே, என்ன சமாச்சாரம்னா எல்லாரும் 2 கண்ணால தான் பார்ப்பார். அதற்கு பொருள் 2 கண்ணாலின்னு பொருள் அல்ல. வெளிப்படையாக பார்க்கிற போது ராமனுடைய ரூப சௌந்தரியம் என்பதை தம்முடைய ஊனக்கண்ணாலும் இவன் பரம்பொருளாயிற்றே என்பதை தம்முடைய ஞான கண்ணாலும் இருகண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி. ஏன்னா ஜனகன் எவ்வளவு பெரிய ஞானி என்பது நமக்கு தெரியும். அந்த ஜனக மகாராஜா வெளிப்படையாக ராமன் என்கின்ற ஸ்தூலமான வடிவம் தன்னுடைய மகனாகிய சீதைக்கு மாப்பிள்ளை என்பதை வெளிக்கண்ணாலும் இவன் பரம்பொருள், என் அருமை மகள் சீதையாகிய திருமகளுக்கு துணைவன் என்பதை ஞானக்கண்ணாலும் இரு கண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி 2 கண்களாலும் அந்த அற்புதத்தை தன் மனத்தினாலே கண்டு அவர்களிடத்தில் யார் இவர்கள் என்று வினவ விஸ்வாமித்திர மகரிஷி விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார், நின்னுடைய வில்லும் காண்பார் என்றார். நான் இந்த இடத்துல தான் சொன்னேன், விருந்து என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள் உண்டு என்று சொன்னாலும் மாப்பிள்ளை நிரந்தரமான விருந்தாளின்னு சொன்னேன். நிரந்தரமான விருந்தாளின்னு சொன்னா நிரந்தரமாக இருந்து விட்டா விருந்தாளி அல்ல, வெளியிலிருந்து வந்தால் நிரந்தரமான விருந்தாளி. நிரந்தரமாக வீட்டிலே இருந்தா இருக்கிற மரியாதை போயிடும், வெளியிலிருந்து வரணும். அதான் நிரந்தரமான விருந்தாளிங்கிறது கிடையாது. இந்த ராஜபாளையத்துல அவர்கள் ஒரு பழக்கம் எப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3 மாசம் மாப்பிள்ளை மாமனார் மாமியார் வீட்டோட இருக்கணும். 3 மாசம் மாமியார் வீட்டிலேயே இருந்து விதவிதமா சமைச்சு போட்டு அந்த மாப்பிள்ளையை சாப்பிட வச்சு பழக்குவாங்க. இதை சொன்ன உடனே பல பேருக்கு நாம அந்த கம்யூனிட்டியில பிறக்கலையேன்னு வருத்தம் கூட வரலாம். 3 மாச காலம் மாமியார் வீட்டிலேயே இருந்து விதவிதமா சமைச்சு போட்டு மாப்பிள்ளை சாப்பிடணும். ஏன் இந்த வழக்கம்னு கேட்டா, ஒரு காரணம், மகளுக்கு அம்மா ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குறார். என்னென்ன ஐட்டம் மாப்பிள்ளைக்கு பிடிக்குது, என்னென்ன ஐட்டம் பிடிக்கலைங்கிறத இந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும். விதவிதமா சமைச்சு போட்டா கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ளை எதை வேகமா சாப்பிடுறார், எதை லேசா சாப்பிடுறார், எதை ஒதுக்கி வைக்கிறார். இப்ப சில பேருக்கு உருளைக்கிழங்கை இலையில போட்டா மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்துல உள்ள போகும். கொஞ்சம் பாகக்காய் சுண்டக்காய் அது மாதிரி செஞ்சு வச்சா அது இலையிலேயே தர்ணா மறியல் அப்படியே பந்த் அப்படியே நின்றுடும், போகாது.
இத பொண்ணு கவனிக்கணும். ஓ, நம்ம வீட்டில் இருக்கிறவருக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப இஷ்டம், பாகக்கானா ஆகாது. ரெண்டையுமே அந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, நாளைக்கு அவர்கிட்ட காரியம் ஆகணும்னா பிடிச்ச ஐட்டமா சமைச்சு போடணும். இந்த அம்மா ஒண்ணு சொல்லி நாளைக்கு அவர் கேட்கலன்னா ஒரு வாரத்துக்கு பாகக்காயே போட்டு அவனை வழிக்கு கொண்டு வரணும். இப்ப அந்த மாப்பிள்ளையை எப்படி நடத்தணும் அந்த பெண் என்பதை தாய் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். விதம் விதமா சமைச்சு போட்டு அத்தனையும் பரிமாற சொல்லி, எதை மாப்பிள்ளை பிரியமா சாப்பிடுறார், எதை சாப்பிடல, விருந்து இட்டு மாப்பிள்ளையை அளந்து பார்ப்பதுன்னா, விருந்து இட்டு மாப்பிள்ளையை அளந்து பார்ப்பது. அதுல இன்னொரு பெரிய நுட்பமும் இருக்கு. இது பெண்ணுக்கு மட்டும் பாடம் அல்ல, மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய உண்மை இருக்குன்னா. என்ன உண்மை? இந்த 3 மாசம் விதவிதமா போடுற போது தின்னுட்டு போறதுக்கு மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளைக்கு மாமியார் ஒரு உண்மையை சொல்றான்னா. என்ன? மாப்பிள்ளை, இது மாதிரி விதம் விதமா சாப்பிட்டு வளர்ந்தவ என் பொண்ணு, இந்த விதம் விதமா சமைச்சு போடுற அளவுக்கு சம்பாரிச்சு போட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குங்கிறதையும் அவனுக்கு சொல்றதுக்காகவும் இந்த விருந்து வச்சாங்க. அவனுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கணும். இல்ல, இது மாதிரி என்னுடைய மகளை நீ காப்பாற்றணும், இதே ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும், அதை புரிய வைக்கிறதுக்காக மாப்பிள்ளைக்கு விருந்து இட்டாள்னா. விருந்துங்கிற சொல் உறவில் மாப்பிள்ளையை குறிக்கும். ஆக உறவில் விருந்து மாப்பிள்ளை என்பதாலே விருந்தினர்கள், பகவான் பூமிக்கு வந்திருக்கிறார் விருந்தினர்கள், ஆழ்வார்களுக்கு விருந்து விருந்தினர்கள், புதியவர்கள் விருந்தினர்கள். விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார், நின்னுடைய வில்லும் காண்பார், உன்னுடைய வில்லையும் காண்பார்கள் என்று சொல். அதன் பிறகு அவர்கள் இருவரும் இரவிலே போய் தங்குகிறார்கள். இரவு தங்குகிற போது ராமனுடைய உள்ளத்திலே பிராட்டியாரை பற்றிய சிந்தனைகள் உள்ளத்திலே வருகிறது. அந்த வருத்தத்தை எழுதுகிற போது கம்பன் சொல்லுவான், சீத்தை கன்னிமாடத்திலே ராமனை பார்த்து பிரிந்த நிமிஷத்திலே இருந்து அழுகிறார். ஆனா ராமன் பிரிந்த நிமிஷத்தில் அழவில்லை. இங்கு வந்து மகாராஜாவை பார்த்து பிறகு இரவு போய் தங்குகிற இடத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. ஆனா தனியாக உறங்க தொடங்குகிற போது, முனிவனும் தம்பியும் இனிய பள்ளிகள் எய்திய பின்னர், விஸ்வாமித்திரர் தூங்கிட்டார், தம்பி தூங்கிட்டார், ராமனுக்கு மட்டும் தூக்கம் வரல. அப்போ உட்கார்ந்து தனியா அழுதார்னா. முனிவரும் தம்பியும் இனிய பள்ளி, இனிய பள்ளினா இனிமையாக தூங்குகின்ற அந்த படுக்கை, இனிய பள்ளி. அவர்களுக்கு இனிமையா தூக்கம் வந்ததாலே அது இனிய பள்ளி. நடந்து வந்த களைப்பு தீர தூங்கி விட்டார்கள், ராமனுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. அப்ப தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டார். இதுல ஒரு பெரிய நுட்பம் சொல்லுகிறான் கம்பன். பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, பெண்களுக்கு துக்கம்னாலும் உடனே, மகிழ்ச்சினாலும் உடனே, எதையுமே ரிசர்வ் பண்ணி வைக்க அவங்களுக்கு தெரியாது. மகிழ்ச்சினாலும் அப்பே வெளியாயிடும், துக்கம்னாலும் அப்பே வெளிப்பட்டுடும். அதை அப்படி நிறுத்தி அடக்கி வைக்கிறதுங்கிறது அவங்களால முடியாது. ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, தன்னுடைய துக்கத்தையோ மகிழ்ச்சியோ வெளியில காட்ட மாட்டா, தனியா போய் உட்கார்ந்து அழுவா. இப்ப அழ வேண்டிய சந்தர்ப்பத்தில் அழாமலே உட்கார்ந்து இருப்பா. ஆனா தனியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுவது ஆணுக்குரிய ஒரு இயற்கை. பெண்ணால் அப்படி முடியாது, மகிழ்ச்சியும் அப்பவே வெளிப்படுத்தணும், துக்கத்தையும் அப்பவே வெளிப்படுத்தணும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற மன இயல் வேறுபாடு. நீங்க கோபத்தை கூட பாத்தீங்கன்னா அப்பவே பெண்கள் வெளிப்படுத்திடுவாங்க, ஆண்கள் அப்படி இல்லை, நிதானமா நிறுத்தி வச்சு வீட்டுக்கு போய் திட்டுவாங்க. அவங்களால அப்பவே முடியாது, பஸ் ஏறதுக்குள்ளேயே சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போடுவாங்க அவங்க பாட்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற மனோ வேறுபாட்டு மன இயல்பை நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் புரிய வைத்தார். இரவு அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற போது ராமனுடைய மனத்திலே ஒரு எண்ணம் தோன்றியதா. இதான் கம்பனுடைய பண்பாட்டுக்கு ஒரு பெரிய அடையாளம். மிக நுட்பமான ஒரு செய்தியை இந்த இடத்துல பேசுகிறார். ராமன் தனியா இருக்கிற போது நினைத்தானா, கன்னிமாடத்துல பார்த்தோமே ஒரு பெண்ணை பார்த்து நம்முடைய உள்ளம் அவளை விரும்பி விட்டதே, அவளை நம்முடைய உள்ளம் விரும்பி விட்டதிலே ஒரு குற்றம் இருக்கிறதே, ஒருவேளை அவள் திருமணமான பெண்ணாய் இருந்திருந்தால் இது பிழையாக போய்விடுமே. பிறன்மனை நோக்குவது குற்றம் அல்லவா? நான் அவளை கன்னிமாடத்திலே பார்த்து என் உள்ளம் அவள் பால் சென்று விட்டதே, ஒருவேளை அவள் திருமணமான பெண்ணாய் இருந்தால் இது குற்றமாக இருமே. நம்ம நாட்டில் சார், பெண்களுக்கு நாம காலில் மெட்டி போடுவதற்கு காரணமே, பொதுவா ஆண்கள் கூட இப்படி பார்க்கிற போது காலில் மெட்டி போட்டிருந்தா அவர்கள் திருமணமானவர்கள்னு தெரிந்து நிமிர்ந்து பேசுவார். அந்த பெண்கள் காலில் மெட்டி இல்லைன்னா இன்னும் திருமணமான பெண்ணுன்னு அவளோடு பேசுவதை ஆடவர்கள் தவிர்ப்பார்கள். இது ஒரு வகையான இங்கிதம். இப்ப ராமன் பார்க்க முடியாது சீத்த காலில் மெட்டி இருக்கா இல்லையான்னு, ஏன்னா மாடியில் இருக்கிறதால முகம் மட்டும்தான் தெரிஞ்சது, காலும் தெரியாது. அந்த சீத்தையை பார்த்து விட்டோமே, உள்ளம் விரும்பி விட்டதே, மாற்றான் மனைவியா இருந்தா குற்றமாகி விடுமேன்னு ஒரு வினாடி நினைத்தாரா? அடுத்த வார்த்தை முத்தாய்ப்பா சொன்னா கம்பன், எப்போது அவரை பார்த்து என் உள்ளம் சென்று விரும்பியதோ அப்போதே அவர் திருமணம் ஆகாதவர் என்றுதான் பொருள். காரணம், என் மனம் தவறான வழியில் செல்லாது. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை! என் மனம் தவறான வழியில் ஒருபோதும் செல்லாது, ஏகும் நல்வழி அல்லது என் மனம் செல்லாது.
எப்போதும் என் மனம் நல்லதைத்தான் எண்ணுமே ஒழிய என் மனம் தவறாக எண்ணியதாக வரலாறு இல்லை. அப்ப ராமனுக்கு தன்னை பற்றி எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. என் மனம் தவறுதலாக ஒரு எண்ணத்தை கூட உள்ளத்திலே தோற்றுவிக்காத காரணம் எப்போதும் சிறந்த ஒழுக்கமுடையவன் நான். என் மனம் ஒருபோதும் தவறான பாதையில் செல்லாது. ஏகும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ? பாகுபோல் மொழி பாவை இன்னும் திருமணம் ஆகாதவள் ஐயமில்லை என்று மனத்திலே இருக்கிற ஐயத்தை நீக்கினான். பிறகு காலையிலே கண் விழித்தார். அந்த காலையிலே முனிவர் எழுப்புவதைத்தான் இன்றைக்கு நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா, அந்த ராமனை எழுப்பி கொண்டாடுகின்ற அழகு, பேரழகு. காலையிலே எழுகிறார். இதை கம்பன் சொன்னா சூரியன் அவனுடைய பாதங்களை தீண்டிய பிறகு எழுந்தான். எப்பவுமே சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து பழக்கப்பட்ட ராமன் அன்றைக்கு சூரியன் பாதங்களை தீண்டினானா. கொல்லாழி நீத்து ஆங்குவோர் குறிவைரச் சிலை தடக்கை கொண்ட எல்லாழி தேர் இரவி இளங்கரத்தால் அடிவருடி. அந்த சூரியன் டைமாயி போச்சு எழுந்திரி, டைமாயி போச்சு எழுந்திரின்னு கொஞ்சம் லேட்டா, ஏன்னா இரவெல்லாம் சிந்திச்சு படுத்ததால காலை கொஞ்சம் எழுந்திரிக்க முடியல. அந்த சூரியன் தொட்ட பிறகு அல்லாழி கரை கண்டான் ஆயிரவாய் மணிவிளக்கம் அடலும் சேக்கை தொல்லாழி துயிலாதி துயராழி நெடுங்கடலுள் துயில்கின்றானே. வெள்ளை எழுகின்றான் ராமபெருமான். அழைத்து கொண்டு மீண்டும் இந்த சபைக்குள்ளே வருகிறார். அப்போதுதான் ராமன் அமர்ந்த அழகை கண்டு ஜனக மகாராஜா மகிழ்கிறார். யார் யார் என்ற அறிமுகம் எல்லாம் நிகழ்கிறது. குல மரபு முழுவதையும் சொல்லி முடித்தார். தசரதனுடைய புதல்வன் என்று சொன்ன உடனேயே இவன் தைரதன் புதல்வன் சொன்ன உடனேயே ரொம்ப ஆர்வமா இருந்த ஜனகனுக்கு ஒரு சுருதி குறைஞ்சு போச்சு. ஏன்? ராமனை பற்றி எல்லா பெருமையும் சொல்லிக் கொண்டு தைரதனுடைய புதல்வன் சொன்ன உடனே ஜனக மகாராஜாவுக்கு துணுக்குன்னு ஒரு மாதிரி ஆச்சுன்னா. வேற ஒண்ணும் இல்ல, என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற தகப்பன் தன் பெண்ணை தவிர இன்னொருத்தியை இவன் மணக்க கூடாது என்ற எண்ணத்தோடு தான் இருப்பான். தன் பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கிற எந்த தகப்பனுக்கும் தான் கொடுக்கிற மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான்ற நினைப்பு இருந்தா கொடுக்க மனசு வராதுன்னா. இப்ப தசரதனுடைய புதல்வன் சொன்ன உடனே ஜனகனுக்கு என்ன ஆச்சா, 60,000 மனைவி, 3 பட்டத்து மகிழ்ச்சி, 60,000. அப்பா 60,000 பையன் ஒரு பாதியாவது 30,000 முடிவு பண்ணா நம்ம பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? நாம இந்த மாப்பிள்ளைக்கு போய் ஆசைப்படுறோமே, துணுக்குன்னு ஒரு அதிர்ச்சி வரத்தானே செய்யும். இது இயற்கை. இந்த பிள்ளை மேல ஆசைப்பட்டு நம்முடைய மகளுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டும் என்று எண்ணினோமே, தசரதன் பிள்ளையாமே. ஒரு வினாடி ஜனக மகாராஜா கையை பேசுகிறார். தசரதன் பிள்ளையாமே. விஸ்வாமித்தர் ரொம்ப கெட்டிக்காரர், அவருக்கு தெரியாத நுட்பமா. தசரதன் பிள்ளை என்பது பெயரளவிலே தான், வளர்ந்தது முழுவதும் வசிஷ்டர் கையிலே. ஏன் வசிஷ்டர் எப்படி வளர்த்திருக்கிறார் தெரியுமா? பையனை சரியா வளர்த்திருக்கிறார். உன் பொண்ணை தவிர இன்னொருத்தைய விரும்ப மாட்டான், கவலைப்படாதரா. வளர்ந்தது முழுக்க வசிஷ்டர் கையிலே. ஏன்னா வசிஷ்டர் இடத்திலே ஞான மாணாக்கனாக இருந்தவன், வசிஷ்டருடைய ஸ்டூடெண்ட். அதாவது மாப்பிள்ளைக்கு அந்தஸ்து பேசுகிற போது இன்னாருடைய மாணவன் பேசுகிற ஒரு பெரிய பெருமை. யாரு மாணவன் தெரியுமா? வசிஷ்டருடைய மாணவன். ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப திருப்தி. வசிஷ்டர்கிட்ட படிச்சிருந்தான்னா பையன் சரியானபடிதான் இருப்பான். இந்த எண்ணம் ஜனகனுக்கு வரும்படியா வசிஷ்டருடைய மாணவன் மறையோது வித்து இவரை வளர்த்தது வசிஷ்டன் கான், இவரை வளர்த்து எடுத்தது முழுவதும் வசிஷ்டன் என்று சொல்லி இன்னும் பரதன் இவர்களுடைய எல்லா பெருமையும் சொன்னார். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதமெனும் பெயரானே எள்ளறிய நிறத்தாலும் குணத்தாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானே. ராமன் எப்படியோ அப்படியே பரதன், பரதன் எப்படியோ அப்படியே ராமன் என்று பரதனுடைய பெருமையை எல்லாம் சொல்லி அந்த மரபு முழுவதையும் எடுத்து பேசுகிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. அதற்கு பிற்பாடுதான் அந்த வில்லை கன்னியாசுல்கமாக இருக்கிற வில்லை பற்றிய செய்தி வருகிறது. சிவதனுஷ் 60,000 பேர் அந்த வில்லை கொண்டு வந்து வைக்கிறார்கள். பல மன்னர்கள் அதை பார்த்து விதிர்விதிர்த்து போயிருக்கிறார்கள். சதானந்தர் இந்த வில்லினுடைய வரலாற்றை சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த வில் அதை யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்கள்தான் சீத்தையின் கழுத்திலே மங்கள நான் ஏற்ற முடியும் என்ற கருத்தையும் சொன்னார். இப்படி சொல்லி முடிச்ச உடனே ஜனக மகாராஜா மனத்தில் இருக்கிற வருத்தத்தை சொன்னானா, இந்த மாயவிற்கு நான் தோற்றேன், இந்த மாயவில்லை கன்னியாசுல்கம்னு வச்சுட்டேன், ஆனா நான் தோற்று போனேயே, இதை எடுத்து நான் ஏற்றக்கூடிய ஒரு அழகான வாலிபனை இன்னும் நான் பார்க்கவில்லை, அதனால் இந்த மாயவிற்கு நான் தோற்றேன் என்று வருந்தினார். இதை சொல்லி முடிச்ச உடனேதான் விஸ்வாமித்தர் வில்ல ஒரு பார்வை பார்த்தார், ராமனை ஒரு பார்வை பார்த்தார், புனைந்த சடை முடிதுளைக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார். இந்த கம்பனுடைய பெரிய சாமர்த்தியம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தோடு ஒரு வார்த்தையை போடுறான். ஜடாமுடி வைத்திருக்கிற விஸ்வாமித்திரன் எழுத வேண்டியதானே, ஒப்பனை செய்யப்பட்ட ஜடாமுடி வைத்திருக்கிற விஸ்வாமித்திரர். இந்த விஸ்வாமித்திரர் என்ன ஆந்திரா விஸ்வாமித்திரரா? இது ஒப்பனை செய்யப்பட்ட ஜடாமுடின்னு சொல்றதுக்கு அவர் என்ன ஷூட்டிங்ல இருந்தா வர்றார்? இதென்ன செயற்கையாக வைக்கப்பட்டதா? இயற்கையானதானே அவருக்கு. அப்புறம் போய் ஒப்பனை செய்யப்பட்ட புனைந்த சடைமுடி, புனைதெல்லாம் ஒப்பனை செய்யப்படுதல் அர்த்தம். இது என்ன வார்த்தை கம்பனுக்கு? புனைந்த சடை முடி துளைக்கினா ஒரு வரலாற்றையே சொன்னான்.
என்ன தெரியுமா? விஸ்வாமித்திரன் உண்மையில் அரச குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தலையில இருந்தது தங்க மணிமுடி. அந்த தங்க மணிமுடியோடு இருந்தவன் வசிஷ்டரை பார்த்தா. அந்த வசிஷ்டர் தபோபலத்தாலே உலகத்தை ஜெயிச்சதை புரிந்து கொண்டார். இந்த வைர கிரீடம் தங்க மணிமுடி பயனற்றது என்று அந்த தங்க கிரீடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வசிஷ்டரை பார்த்து அவரை போலவே ஜடாமுடி வைக்க வேண்டும் என்று ஒப்பனை செய்து கொண்ட ஜடாமுடி என்பதாலே புனைந்த சடைமுடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார். இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சதான ஜடாமுடி. அவருக்கு ஏது ஒரிஜினல்? அவர் மகாராஜா, அவருக்கு மணிமுடிதான் உண்டே ஒழிய ஜடாமுடி கிடையாது. அது வசிஷ்டரை பார்த்து அவன் ஒப்பனை செய்து கொண்டதான். புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். வனைந்தனிய திருமேனி வள்ளலும் அந்த குரு தன் மனத்தில் நினைந்த எல்லாம் நினைந்து என்னென்ன அவர் நினைக்கிறார் அப்படிங்கறது இவன் புரிஞ்சுக்கிட்டார். குருன்னா அப்படி இருக்கணும், சிஷ்யன்னா அப்படி இருக்கணும். இவன் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு புரியுது, அவர் என்ன நினைக்கிறான்னு இவனுக்கு புரியுது. 5 வருஷம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பல பேருக்கு அது புரியுது. சொல்லி கொடுத்துட்டு வாத்தியார் கடைசியா கேட்பார், எல்லாம் புரிஞ்சுதான். என்னத்த புரிஞ்சுதும்பா. இவர் ஒண்ணுமே சொல்லல. அப்படி வில்ல பார்த்தார், ராமனை பார்த்தார், எல்லாம் புரிஞ்சுதான். நினைந்த எல்லாம் நினைந்து நீர் என்னென்ன மனத்தில் நினைக்கிறீரோ எல்லாமே எனக்கு தெரிகிறது. நெடுஞ்சிலையை நோக்கினான். வில்ல இப்படி ஒரு பார்வை பார்த்தார். எழுந்தான் ராமன். ஒரு ஓம போட்டான் கம்பன். எப்படி எழுந்தான்னு சொல்றது? நமக்கு தெரிஞ்சது ஸ்பீடா ஒருத்தர் எழுந்திருச்சா ஒரு ஓம சொல்வோம். பால் பாயிண்ட் பேனாவை கழட்டியதும் ஸ்பிரிங் எகிறுவது போல. இப்படி ஏதாவது புதுசு புதுசா 4 ஓமையை கண்டுபிடிப்போம் எழுந்திருக்கிறதுக்கு. ஆனா கம்பன் என்ன சொன்னா, யாகசாலையில் எரிகிற நெருப்பில் நெய்யை விட்டதும் எப்படி அந்த நெருப்பு எழுமோ அது போல, பொழிந்த நெய் பெய்ததும் ஆகுதி எழுவது போல பொழிந்த நெய் ஆகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கனல். இந்த ஊமையை வால்மீகியும் பயன்படுத்துறார். இந்த இடத்துல இல்லை, வேற இடத்துல. ஆனா கம்பன் இது மங்களகரமான திருமணத்தை குறிக்க போவதாலே, திருமணத்தில் யாகம் உண்டு என்பதாலே, யாகத்தில் நெய் ஆகுதி உண்டு என்பதாலே சரியான இடத்துல கொண்டு வந்து அதை பொருத்தி காட்டுறார். பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கனல் என்ன எழுந்தார்? நெருப்பு எழுந்ததை போல எழுந்தார். அப்படி எழுந்து ராமன் நடக்க தொடங்கிய போது வில்லை நோக்கி நெருங்குவதற்கு முன்பாக பல பெண்கள் கவலைப்பட்டார்கள். ஐயோ, இவன் இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றவில்லை என்றால் எங்கள் பிராட்டினுடைய வாழ்வு என்னார்? எங்கள் சீத்தையின் நல்வாழ்வு இந்த வில்லில் தானே இருக்கிறது. இவன் இந்த வில்லை எடுப்பானா? நான் ஏற்றுவானா? சீத்தைக்கு வாழ்வு உண்டா? இவன் மட்டும் இந்த வில்லை எடுக்கவில்லை என்றால், இந்த உயர்ந்த மாப்பிள்ளை எங்கள் சீத்தைக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் நெருப்பில விழுந்து சாவோம்னு பல பெண்கள் முடிவு செய்தார்கள். இப்போ ஒரு காட்சி நடக்கிறது, அதை பார்த்த உடனே இந்த பெண்களுக்கு அப்படி என்ன ஒரு வருத்தம்? நான் இதான் அப்பவே சொன்னேன், பெண்களுக்கு மகிழ்ச்சினால உடனே, துக்கம்னால உடனே. இதை பார்த்த உடனே தவிக்கிறார்கள். இப்ப அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன? அதான் சொல்றான் பாருங்க, தாய்க்குலம் பாராட்டும் தரமானங்கிறானே. ஏன்? உணர்ச்சி. சோகம்னா சோகம், மகிழ்ச்சினா மகிழ்ச்சி. அடுத்தவர் மகிழ்ச்சி, அடுத்தவர் துக்கம் இவங்க ரொம்ப பாதிக்கும். இப்பேற்பட்ட இயல்பு பெண்களுக்கு உண்டுங்கிறத படைச்சு காட்டுறா. ராமன் போறா, வில்லை எடுத்தா என்ன, நாணை ஏத்துனா என்ன, ஏத்தாட்டி போனா என்ன? மக்கள் சொல்றாங்களா, இவன் மட்டும் இந்த வில்லை எடுத்து நாணை ஏற்றவில்லை என்றால் நாங்கள் நெருப்பிலே விழுந்து சாவும். இப்படி பல பேர் பல வகையிலே வருத்தப்படுகிறார். அப்பத்தான் ஒரு பெண் சொன்னா, இது என்ன இந்த ராஜா அறிவில்லாத காரியம் பண்றார்? வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ளன முன்பு கொடுப்பதையல்லால் வெள்ளை மனத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன்கிட்டது பேதமை என்றார். ஞான முனிக்கு ஒரு நாணிலை என்றார். அந்த ராஜாக்கு வந்திருக்கிறாரு நம்ம ராஜா, அந்த ராஜாவுக்கு அறிவில்லை, அவராது பரவாயில்லடி. சாமியார் இருக்கிறாரு, அவருக்கு அறிவு இருக்க வேண்டாமா? கோனி வலிற்கொடி யோனிலை என்றார். ஞான முனிக்கு ஒரு நாணிலை என்றார். அப்பத்தான் எழுந்தானா ராமன். நாகமும் நாகமும் நாண நடந்தான். நாகமும் நாகமும் மலையும், இந்த நாகம்ங்கிற சொல்லுக்கு யானைன்னு ஒரு பொருள் உண்டு, மலைன்னு ஒரு பொருள் உண்டு. அப்படியே யானையும் மலையும் வெட்கப்படும்படியாக நடந்தான். கஜ சிம்மகதின்னு சொல்லுவா வடமொழியில். யானை போல சிங்கம் போல. இப்ப நடப்பது எப்படின்னா, கம்பீரத்துக்கு அழகு அந்த யானை. நடந்து போகிற போது மற்ற யாரையும் காட்டிலும் ஈர்க்கக்கூடிய அழகு யானை. 100 பேர் மவுண்ட் ரோட்ல போட்டும் ஒரு யானை வரட்டும், எதை எல்லாரும் கவனிப்பான்? 100 பேர் கார்ல ஊர்வலமா போனா கூட திடீர்னு ஒரு யானை வந்தா யானையைத்தான் எல்லாரும் பார்க்கணுமா? யானைக்கு இருக்கிற அழகு ஒரு தனி அழகு. அந்த கஜம் அந்த யானையை போல் நடந்தா. சிங்கம் நடந்தா பயத்தோடு பார்ப்பார். இப்ப கம்பன் பார்த்தா மலை போல யானை போல நாகமும் நாகமும் நாண நடந்தான்.